அனைவருக்கும் வணக்கம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மத்தின் வழியில் செல்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை நம்ம எப்ப கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும், அதாவது சித்திரை மாதம் வளர்பிறை திருதியை திதியை தாங்க நம்ம அக்ஷய திருதியை நன்னால நம்ம கொண்டாடுறோம். பொதுவாகவே நம்ம இந்து சமயத்துல அக்ஷய திருதியை ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நன்னாளா கருதப்படுறாங்க. அந்த அக்ஷய திருதியை அதுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்ஷயம் அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தையில குறைவில்லாதது அப்படின்னு பொருளுங்க. அக்ஷயம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை, அதுக்கு தமிழ் வார்த்தையில குறைவில்லாதது அப்படின்னு பொருளுங்க. இந்த அக்ஷய திருதியை பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தபோது கிருஷ்ண பரமாத்மா திரௌபதி அம்மையாரிடம் உணவு பாத்திரத்தை ஒண்ணு கொடுத்து, உணவு பற்றாக்குறைய போக்குறதுக்காக உணவு பாத்திரத்தை ஒண்ணு கொடுப்பாருங்க. அந்த பாத்திரத்துல இருந்து உணவு எடுக்க எடுக்க உணவானது குறைவில்லாம வந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா யுகங்கள் மொத்தம் 4ங்க. அந்த 4 யுகத்துல கிரேதா யுகமும் திரேதா யுகமும் இந்த அக்ஷய திருதிய நன்னாள்ல தான் தோன்றனதா சாஸ்திரங்கள் சொல்லுது. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்து சமணத்துல பாத்தீங்கன்னா முதல் பிரத்யங்கராவான ரிஷபநாதர் இந்த அக்ஷய திருதிய நன்னாள்ல தான் ஸ்ரேயான்ஸ் அந்த நாட்டோட அரசன் ஸ்ரேயான்ஸிடம் இருந்து கரும்பு சாற்றை குடித்து அதை வாங்கி அந்த கரும்பு சாற்றானதை குடித்துட்டு இந்த அக்ஷய திருதிய நன்னாள்ல இந்த நோன்பை முடிச்சதா சாஸ்திரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த அக்ஷய திருதிய நன்னாள்ல கொடுக்கக்கூடிய தானங்களுக்கு ஒவ்வொரு விதமான பவர் உண்டுங்க. அதுல என்ன தானம் பார்த்தோம்னா, குறிப்பா சொல்ல போனா தயிர் சாதத்தை தானமா கொடுத்தோம்னா 11 தலைமுறைக்கான உணவு பற்றாக்குறை தீரும் என்பது சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீர், அதாவது தண்ணீரையோ இல்ல மோரையோ நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை தானமா கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா முறப்பிறவியில் செய்த பாவமானது விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம தானியங்களை தானமா கொடுத்தீங்கன்னா அகால மரணத்துல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அதுவும் இல்லாம புத்தாடைகளை நம்ம தானமா கொடுத்தோம்னா நோய் தாக்கத்துல இருந்து விடுதலை பெறலாம். அது இல்லாம பசுக்களுக்கு உணவு அளிச்சிங்கன்னா மிகுந்த புண்ணியம் கிடைக்கிறதா நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்படுதுங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா அக்ஷய திருதிய நன்னாள்ல பள்ளிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம், அதாவது நம்ம செவுத்துல ஒட்டிட்டு இருக்குங்களா பள்ளி, அதுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த அக்ஷய திருதிய நன்னாள்ல பாத்தீங்கன்னா வாஸ்து பகவானோட கட்டளைக்கு இணங்க பள்ளியானது நம்ம கண்கள்ல தென்படாதுங்க. அந்த பள்ளி செவுத்துல மூளையா போயிட்டு எங்கேயா மறைஞ்சிக்கும். லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய பள்ளியானது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த அக்ஷய திருதிய நன்னால நம்ம கண்ணுல பட்டுடுச்சு, நம்ம ஏதாவது எதிர்பாரா விதமா நம்ம அந்த நாள்ல பள்ளியை பார்த்துட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7 தலைமுறைக்கான பாவங்கள் நமக்கு விமோச்சனம் கிடைக்கும். அந்த அக்ஷய திருதிய நன்னாள்ல நம்ம எதிர்பாரா விதமா பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம 7 தலைமுறைக்குள்ள செஞ்ச பாவங்கள் விமோச்சனம் ஆகும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுதுங்க. இதையும் தாண்டி ஐஸ்வர்யம், அதாவது தங்கத்தோட அடையாளம் தான், ஐஸ்வர்யத்தோட அடையாளம் தங்கம் நம்ம சொல்றோம். அப்ப இந்த அக்ஷய திருதிய நன்னாள்ல தங்கம் எடுத்தோம்னா நம்ம வீட்டுல அதிகமா பொன்பொருளானது சேர்க்கை வந்துட்டே இருக்குன்றது நம்ம பொதுமக்களிடம் நிலை வரும் ஒரு கருத்துங்க. இந்த அக்ஷய திருதிய நன்னாள்ல காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா வெள்ளியிலையும் பள்ளி சிம்பிள் இருக்கு, பள்ளி சிலையானது இருக்கு. அந்த சிலையை தொட்டு நம்ம சேவிச்சோம் அப்படின்னா நம்ம 7 ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் இது எல்லாமே விமோச்சனம் ஆகுங்க. எனவே நாம் அடுத்த வரும் சந்ததியினர் வேதங்கள் சாஸ்திரங்கள் என்ன கூறுகிறதோ அதன்படி கேட்டு அதன்படி நெறிமுறைகளை நம்ம உள்வாங்கி வேதங்கள் வழியில் நம்ம நடந்தா நிச்சயம் நமக்கு வெற்றியானது கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.